The fifth sum, a pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should be pole be erected? Pole erected at a point. Pole erected at a point is A. P and Q are the P and Q. P and Q are 2 points. P and Q are 2 points which are diametrically opposite. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது போல் பி அண்டு கியூ ரெண்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரியில் இருக்குது. அந்த பிக்யூ ஜாயின் பண்ணக்கூடிய லைன் எதில் வழியாக போகுதுன்னா பிக்யூங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயாமீட்டர், அது சென்டர் வழியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி அண்ட் கியூ ஆர் த 2 பாயிண்ட்ஸ் விச் ஆர் டயாமெட்ரிக்லி ஆப்போசிட்னா டயாமீட்டர் மேலே இருக்குது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல டயாமீட்டருடைய லென்த்து தந்திருக்காங்க. த டயாமீட்டர் ஈக்குவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ வந்து இந்த இடத்துல 20 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போது டயக்ராமில் பார்க்கும்போது இந்த பிஓ அப்போது ஓக்யூ ரெண்டு ஈக்குவலு. அப்போ பிஓ ஓக்யூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்துடும். அப்போ பிஓ ஈக்குவல் டு த ஓக்யூ ஈக்குவல் டு த 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்டன்ஸு பிட்வீன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஏ அண்டு ஏக்யூ, ஏக்யூ ரெண்டு டிஃப்ரென்ஸும் எவ்வளோ தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4A அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து the difference of PA and AQ equal to 4 அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ PA minus AQ equal to 4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போ இதில் வந்து PAங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது PA equal to Xன்னு எடுத்துக்கலாம். டேக்கு PA equal to X. அப்போது QA என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏங்கிறது எக்ஸு நம்ம போட்டோம்னா இதில் அப்ளை பண்ணி பாருங்களேன், எக்ஸு மைனஸ் ஏக்யூன்னு வரும் ஈக்குவல் டு 4. அப்போது மைனஸ் ஏக்யூ ஈக்குவல் டு இந்த எக்ஸு ரைட்டில் வந்துச்சுன்னா 4 மைனஸ் எக்ஸு. அடுத்தது ரெண்டுக்கும் மைனஸாக மல்டி பண்ணுவோம். அப்போது மல்டிப்ளை பை மைனஸாக மல்டி பண்ணால் ஏக்யூ. அப்போது ஏக்யூ ஈக்குவல் டு இதை மைனஸாக மல்டி பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போது இங்கே மைனஸ் 4 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போது ஏக்யூ ஈக்குவல் டு எக்ஸு மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ அந்த டயக்ராம் பார்க்குறோம். இந்த பிஏக்யூங்கிறது ரைட் ஆங்கிள் அட்டு ஏ அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இன் ட்ரையாங்கிள் த ட்ரையாங்கிள் பிஏக்யூ ரைட் ஆங்கிள்டு அட்டு ஏ. அப்போ இந்த இதில் பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டயக்ராம் எடுத்து இங்கே திரும்ப இங்கே எழுதுகிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிக்யூ அடுத்தது ஏ, பிக்யூஏ. இந்த லென்த் வந்து 20, இந்த லென்த் தெரியாது, இந்த லென்த் வந்து எக்ஸு மைனஸ் 4. அப்போது இது ஹைப்போட்டனஸ்ஸு அடுத்தது ஏன்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டனஸ். அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஹைப்போட்டனஸ் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல 20 ஸ்கொயர் ஈக்குவல் ஆப்போசிட் சைடுங்கிறது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல 20 ஸ்கொயர்
அப்படின்னு போட்டோம்னா 400 ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x 4 ஸ்கொயர் பண்ணால் 16 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இங்கே 400 ஈக்குவல் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ்ஸு 16. நெக்ஸ்ட் இந்த 400 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 மைனஸ் 400 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 8x ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு பார்த்திங்கன்னா மைனஸு 384 ஈக்குவல் டு 0. அப்போது இது மூணுமே 2ஆல் டிவைட் ஆகும். அப்போது டிவைடட் பை 2. அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x. அப்போது இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 192 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. அப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 192 வரணும். ஆட் பண்ணால் மைனஸ் 4 கிடைக்கணும். அப்போ இது மைனஸ் 16 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். மைனஸ் 16 இன்ட்டு 12 மைனஸ் 192. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 4xன்னு வருது. இங்கே வேரியபிள் வந்து எக்ஸு. அப்போ பை எக்ஸ்ன்னு போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 16 மற்றது எக்ஸு ப்ளஸ்ஸு 12 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 16. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ முன்னாடியே நம்ம டயக்ராமில் நம்ம பார்த்தோம் பிஏ அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். பட்டு பிஏ லென்த் என்னன்னு பார்த்துக்கோம், எக்ஸ்ன்னு பார்த்துக்கோம். அப்போ எக்ஸுன்னா இது 16 அப்படின்னு கிடைக்கும். 16 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது QA லென்த்து கண்டுபிடிக்கணும். QAங்கிறது என்னது, எக்ஸு மைனஸ் 4. அப்போது 16 மைனஸ் 4 அப்படின்னு எழுதுகிறோம். 16 மைனஸ் 4 போடும்போது த 12 மீட்டர். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாசிபிளா நாட் பாசிபிளா அப்படின்னு கேட்டுக்கான். அப்போது இட் இஸ் பாசிபிள் from the given data. ஏன் பாசிபிள் அப்படின்னா இந்த 16க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4ன்னு சொல்லி அவங்க தந்துருந்தாங்க. அப்போது அந்த 4 தான் நம்மளுக்கு கிடைக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து 4 தான் வருது. அப்போ இட் இஸ் பாசிபிள் ஃப்ரம் த கிவன் டேட்டா அப்படின்னு சொல்லி இதை எழுதிடலாம். இட் இஸ் பாசிபிள் ஃப்ரம் த கிவன் டேட்டா. Sixth sum, from a group of block B's to x square. Square root of half of the group went to a tree. Again, 8/9 of the B's went to the same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many B's were there in total? டோட்டல் பீஸ் வந்து இந்த இடத்துல தந்துருக்காங்க. டோட்டல் பீஸ் வந்து நமக்கு 2x ஸ்கொயர் அப்படின்னு இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸு. அப்போது half of the bees வந்து half of the bees எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலை 2ஆல் டிவைட் பண்ணால் அது ஹாஃபு. அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதான் half of the bees. அதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the bees கண்டுபிடிக்கணும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the bees ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும்போது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/2 போட்டோம்னா நம்ம எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the beesங்கிறது நம்மளுக்கு எக்ஸு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the bees எங்கே போகுது அப்படின்னா ட்ரீக்கு போகுது, ரைட். அது 8/9 of the bees go to the same tree அப்படிங்கிறான். அப்போ 8/9 of the bees go to the same tree அப்படிங்கிறான். அப்போது 8/9 இன்ட்டு பீஸுங்கிறது 2x ஸ்கொயர். நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 2x ஸ்கொயர். அப்போ இது மல்டி பண்ணோம்னா 16x ஸ்கொயர் டிவைட் பை 9 அப்படி கிடைக்கும். அப்போது 2 பீஸ் வந்து
caught by the 2 bees caught by the lotus. Caught by the lotus. 2 bees வந்து caught by the lotus. சரி, இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய பீஸ் வந்து 2x². அதுலேருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த பீஸ் வந்து மரத்துக்கு போயிடுது. அப்போ அதை மைனஸ் பண்ணணுமோ, அப்போ -x. அது 8th 9th ஆஃப் த பீஸ் வந்து கோ டு த சேம் ட்ரீ அப்படிங்கிறோம். அப்போ அதையும் மைனஸ் பண்ணணும். 16x² / 9. அப்போ 2 bees are caught by the lotus அப்படிங்கிறாங்க. அப்போ அதையும் மைனஸ் பண்ணுறோம். -2 = 0. இப்போ இதுக்கு எல்சிஎம் இருக்கிறோம். இப்போ எல்சிஎம் வந்து இந்த இடத்துல 9, காமன் டினாமினேட்டர் 9 எடுத்தாச்சு. 9 கொண்டு வந்து இங்கே மல்டி பண்ணால் 18x² -9x. அப்போ இங்கே -16x². இந்த 9 இங்கே 2 மல்டி பண்ணால் -18 = 0. இப்போ பார்த்தீங்கன்னா 18x² -16x² போடும்போது 2x² கிடைக்கும். அப்போது -9x -18 வரும். இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரை 0 கூட மல்டி பண்ணால் 0 ஆயிரும். அப்போ நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ மல்டி பண்ணால் இது கவனிங்க, இந்த 2யும் -18 மல்டி பண்ணுறோம். 2 × -18 மல்டி பண்ணால் -36. மல்டி பண்ணால் -36 வரணும். ஆட் பண்ணால் -9ங்கிறது கிடைக்கணும். அப்போது -12 × 3 அப்படின்னு போட்டால் -36. -12யும் 3 + 3 ஆட் பண்ணோம்னா -9ங்கிறது கிடைக்கும். இங்கே வேரியபிள் வந்து 2x. அப்போது 2x டிவைட் பண்ணுறோம். இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு -6 / x கிடைக்கும். அப்போ எழுதும்போது x - 6 இங்கே 2x + 3 = 0 எழுதுவோம். அப்போது x - 6 = 0. அப்போது x = 6 வரும். இப்போது 2x + 3 = 0. அப்போது 2x = -3. இப்போ x = -3/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்குவோம். பாசிட்டிவ் வேல்யூங்கிறது x = 6. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2x². அப்போது 2 × 6². அடுத்தது இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2 × 36. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 2யும் 36 மல்டிபிள் பண்ணால் 72. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 72. 7th sum, music is played in 2 opposite galleries with a certain group of people. In the first gallery of a group of 4 singers were singing, and in the second gallery 9 singers were singing. The 2 galleries are separated by the distance of 70 meters. Where should a person stand for hearing the same intensity of singer's voice? The first gallery கேலரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேலரி ஏன்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறது 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. 4 சிங்கர்ஸ். அடுத்தது செகண்ட் கேலரிங்கிறது பின்னு எடுத்துக்கலாம். அது வந்து 9 சிங்கர்ஸ் அங்கே இருக்காங்க. 9 சிங்கர்ஸ். அப்போ பிங்கிற பர்சன், பிங்கிறது பொசிஷன் ஆஃப் பர்சன். அடுத்தது த டிஸ்டன்ஸ் d = டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல 70 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. 70 மீட்டர். அப்போது ஏபி = x. அதே மாதிரி பிபி = டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போது 70 - x. அப்போ தந்த ஹிண்ட் படி அந்த சவுண்டில் ஹிண்ட் தந்திருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப்
the ratio of sound equal to square of the ratio of corresponding distance அப்படின்னு சொல்லி புக்லேயே ஒரு ஹிண்ட் வந்து நமக்கு தந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் சவுண்டு அப்படிங்கும்போது ரேஷியோ ஆஃப் சவுண்டுங்கிறது எத்தனை பேர் பாடுறாங்க பொறுத்து தான் ரேஷியோ ஆஃப் த சவுண்டுங்கிறது வரும். அப்போ 4/9 வரும். 4/9 ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸுங்கிறது அப்போ x² டிவைட் பை 70 மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 4/9 ஈக்குவல் டு 4/9 இந்த x² டிவைட் பை இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b அடுத்தது b ஸ்கொயரும்போது x² அப்படின்னு வரும். அப்போ 4/9 ஈக்குவல் x² டிவைட் பை 4900 மைனஸ் 140x ப்ளஸ் x² அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு the x² மைனஸ் 140x ப்ளஸ் 4900 ஈக்குவல் டு இந்த 9 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9x² கிடைக்கும். அப்போ 4 வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 4x² மைனஸ் 140 இன்ட்டு 4 போடும்போது 560x ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 4900 அப்படின்னு போடும்போது இங்கே வந்து வேல்யூ 19,600 கிடைக்கும். ஈக்குவல் டு 9x². அப்போ இந்த வேல்யூ 9x² தான் பெருசாக இருக்குது. அப்போது இந்த வேல்யூ எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா 9x² மைனஸ் 4x² இது ரைட்டில் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு 560x இது வந்து மைனஸ் ஆகும். இப்போ 19,600 ஈக்குவல் டு 0. 9x²லேருந்து 4x² மைனஸ் பண்ணால் 5x² கிடைக்கும். 5x² அடுத்தது ப்ளஸ்ஸு 560x மைனஸ் 19,600 ஈக்குவல் டு த 0. இப்போ இதை 5 டிவைட் பண்ணலாம். அப்போது டிவைடட் பை 5 அப்போது x² ப்ளஸ்ஸு 112x மைனஸ் 3920 ஈக்குவல் டு 0. 3920 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா 3920 இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை 3 மல்டிப்ளை பண்ணும்போது 28 வரும். அடுத்தது இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் 20, இந்த 20 இன்ட்டு 7 போடும்போது நமக்கு 140 கிடைக்கும். இப்போ 140 இன்ட்டு 28 அப்படின்னு எழுதலாம். இப்போ மைனஸ் 3920 அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 இன்ட்டு மைனஸு 28 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 28 மல்டிப்ளை பண்ணால் இந்த மைனஸ் வேல்யூ கிடைக்கும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 112 அப்படின்னு கிடைக்குது. இந்த வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. அப்போ டிவைட் பை எக்ஸ்ன்னு போடுறோம். அப்போ ஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 140 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 28 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு 140 ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 140 கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸு ஈக்குவல் டு 28 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போது டிஸ்டன்ஸு எவ்வளோ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து the distance x equal to 28 the meter. The eighth sum, there is a square field
whose side is a 10 meter. A square floor bed is prepared in its center, leaving a gravel path all around the floor bed. The total cost of laying the floor bed and graveling the path at rupees 3 and rupees 4 per square meter respectively is rupees 364. Find the width of the gravel path. சரி, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது. ஸ்கொயர் ஃபீல்டு வந்து சைடு வந்து 10 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. அடுத்தது நடுவில் இருக்கிறது அந்த ஃப்ளார் பெட்டு. அந்த ஃப்ளார் பெட்டு வந்து இந்த நடுவில் இருக்குது. அதனுடைய டைமென்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு தந்திருக்கு. எக்ஸு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய டைமென்ஷன் எக்ஸு. அப்போ ஃப்ளார் பெட்டு நம்ம வந்து டைமென்ஷன் எக்ஸும்போது ஃப்ளார் பெட்டுடைய ஏரியா கண்டுபிடிக்கும்போது அது எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிடும். அப்போது அந்த ஃப்ளார் பெட்டுக்கு நமக்கு எவ்வளோ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அப்போது 3x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதை மல்டி பண்ணும்போது 3x ஸ்கொயர் கிடைக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இந்த ஸ்கொயர் ஃபீல்டு அடுத்தது ஃப்ளார் பெட்டு ரைட். இப்போ ஸ்கொயர் ஃபீல்டு அப்படிங்கும்போது length of the square field வந்து side of a square field equal to side வந்து 10 meter. அப்போது இந்த இடத்துல ஏரியா of square field equal to the 100 meter square அப்படிங்கிறது 100 meter square. அதேமாரி the floor bed the side வந்து side equal to x meter. அப்போது ஏரியா ஆஃப் a floor bedன்னு போடும்போது x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ஏரியா ஆஃப் த ஃப்ளார் பெட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது இன்னொன்று என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்து. அப்போ அந்த பாத்துக்கு வந்து நம்ம அடுத்தது பாத் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது பாத் ஏரியாங்கும்போது அது வந்து வித்து அப்படின்னு சொல்லுவோம், W வித்து. அப்போ பாத் ஏரியா வித்துங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா அப்படின்னு போடுவோம். அப்போது அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா. அப்போது இந்த இடத்துல பார்த்து வித்து ஈக்குவல் டு என்ன வரும், அவுட்டர் ஏரியாங்கிறது ஸ்கொயர் ஃபீல்டு, அது வந்து 100. அப்போ மைனஸ் இன்னர் ஏரியாங்கிறது ஃப்ளார் பெட்டு, அது வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்குது, அதாவது பாத் ஏரியா. நெக்ஸ்ட்டு காஸ்ட் தந்துருக்கான். த காஸ்ட் ஆஃப் லேயிங் ஃப்ளார் பெட்டு equal to rupees 3 per meter square. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 3 ரூபீஸ் வந்து செலவாகுது. அதேமாதிரி த காஸ்ட் ஆஃப் லேயிங் கிராவல் பாத் ஈக்குவல் டு rupees 4 per ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த தந்திருக்காங்க. அப்போது டோட்டல் காஸ்ட் வந்து இந்த தந்திருக்கான். டோட்டல் காஸ்ட்டு ஈக்குவல் டு rupees 364. த டோட்டல் காஸ்ட் வந்து 364 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி பார்க்கும்போது டோட்டல் காஸ்ட்டு வந்து எதுக்கு டோட்டல் காஸ்ட்டுங்கும்போது எதுக்கு டோட்டல் காஸ்ட் வரும், ஃப்ளார் பெட்டு உருவாக்குறதுக்கு ஃப்ளார் பெட்டு அண்டு அந்த கிராவல் பாத்து ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டலாக 364 வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த இடத்துல ஃப்ளார் பெட் அப்படிங்கிறது நமக்கு என்ன வச்சுக்கோம், எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோம். அப்போ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு காஸ்ட் வந்து 3, அதனால் 3x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு. அடுத்தது கிராவல் பாத்துக்கு வந்து 4 ரூபீஸ் செலவாகுது. அதனுடைய கிராவல் பாத்துடைய ஏரியா அங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம், அது 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 364. அப்போது 3x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு உள்ளே மல்டி பண்ணால் 400 மைனஸ் 4x ஸ்கொயர் ஈக்குவல் டு 364.
அப்போது இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது மைனஸு எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ்ஸு 400 ஈக்குவல் டு 364. அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 400 ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா 364 மைனஸு 400 வரும். அப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து மைனஸு 36 வரும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 36 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட்டு 36. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து ப்ளஸில் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6 அப்படின்னு சொல்லி நம்ம வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லென்த் ஆஃப் த ஃப்ளார் பெட்டு எவ்வளவு அப்படிங்கிறத. லென்த் ஆஃப் த ஃப்ளார் பெட்டு எவ்வளவு? அப்போ லென்த் ஆஃப் ஃப்ளார் பெட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். த வித் ஆஃப் த பாத்து தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ வித் ஆஃப் த பாத்து கண்டுபிடிக்கும்போது அதுக்கு என்ன செய்யணும்? வித் ஆஃப் த பாத் இல்லை கேட்டிருக்குது ஸ்மாலஸ்ட்டு சைடு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட்டு சைடுங்கிறத நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பெரிமீட்டர் வேல்யூ தந்துருக்காங்க. இந்த பெரிமீட்டர் ஈக்குவல் டு 56. இந்த பெரிமீட்டர் ஈக்குவல் டு த 56 சென்டிமீட்டர் அப்படின்னு தந்துருக்காங்க. பெரிமீட்டர்னு நினச்சிக்குவோம், 3 சைடும் ஆட் பண்ணால் அதான் உங்களுக்கு பெரிமீட்டர். அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு 25 ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர்னு வரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 56 மைனஸ் 25 போடலாம். அப்போது இங்கே எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 31 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இதான் பெரிமீட்டர். அப்போ இதுலேருந்து இந்த ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பித்தாகரஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள்டு அட் பி. அது பியில் வந்து ரைட் ஆங்கிள் இருக்குது. அப்போ பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஹைப்போட்டனஸு சைடு ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல சின்ஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸு சைடு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 31 மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். இப்போ 31 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு த 625 ஃப்ரம் 1. இந்த 1லேருந்து இதை நம்ம எழுதியிருக்கோம் ஃப்ரம் 1. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இது a மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயரில் எழுதுகிறோம். a மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயரில் எழுதும்போது 31 ஸ்கொயர் பண்ணோம்னா 961 வரும். 961 எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் 2ab அப்படின்னு போடும்போது மைனஸு 2 இன்ட்டு 31 போட்டால் 62. அப்போ 62 எக்ஸு ஈக்குவல் டு 625 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர்னு வருது. அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 62 எக்ஸு ப்ளஸ்ஸு 961. இந்த 625 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 625 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 62x. இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 326 வரும். ப்ளஸ்ஸு 326 ஈக்குவல் டு த 0. அப்போ இதை டிவைடட் பை 2ஆல் இதை டிவைட் பண்ணிடலாம். அப்போது டிவைடட் பை 2. அப்போது டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31x ப்ளஸ்ஸு 168 ஈக்குவல் டு த 0 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 62x இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 336 ஈக்குவல் டு 0. இந்த 3 டேர்முமே 2ஆல் டிவைட் ஆகும். therefore divided by 2 அப்படின்னு எழுதலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31x ப்ளஸ்ஸு
168 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணால் 168 வரணும், ஆட் பண்ணால் -31 வரணும். அப்போ 168 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 12 டிவைட் பண்ணால் 84, திரும்ப 12 டிவைட் பண்ணால் 42, திரும்ப 12 டிவைட் பண்ணால் 21, 3 டிவைட் பண்ணால் 7. இப்போ மல்டிபிள் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 2 4, 4 2 8, 8 3 24. இந்த 4 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 24 கிடைக்குது. 24 7 ஆட் பண்ணோம்னா இந்த 31 கிடைக்கும். அப்போது 168 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா -24 -7 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது +168, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -31. இங்கே வேரியபிள் வந்து எக்ஸு, அதனால் டிவைட் பை எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். அப்போது எக்ஸு -24 இன்ட்டு x - 7 ஈக்குவல் டு 0. அப்போ x - 24 ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 24, x - 7 ஈக்குவல் டு 0, அப்போ x ஈக்குவல் டு 7. இப்போ இந்த இடத்துல கேட்டுக்குது ஸ்மாலஸ்ட்டு சைடு லென்த்து தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்மாலஸ்ட்டு சைடு ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது 7 எடுத்துக்கலாம். அப்போது 7 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு ஸ்மாலஸ்ட்டு சைடுடைய லென்த்து.